ஹலோ. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ரீடிங் லேட். வெளியில் போயிட்டேன். இப்போ தான் ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் தான் வந்தேன் நான். சரி, ஒரு ஷார்ட் ரீடிங், ஒரு ஆரக்கல் ரீடிங்காவது பண்ணிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் உங்களுக்காக ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ், ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு எதுனா கிளாரிட்டி எதனா உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்லி ஆரக்கிள் மெசேஜஸ் தான், ஆரக்கிள் கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கீங்க. ஆரக்கிள் மெசேஜஸ் மட்டும்தான் இன்னைக்கு. சரி, ஒரு ஷார்ட் ரீடிங். ஓகே, ரெடியா? ரெடி? ஓகே, டூ கார்ட்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாக்காளி ஆரக்கிள் கார்ட்லேருந்து நான் மெசேஜ் எடுத்துட்டேன். நான் கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணும்போதே இந்த கார்டு நான் பார்த்தேன். சரி, திரும்ப ஷஃபிள் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த கார்டு வரதா இருந்தால் திரும்ப அது வரணும்னு சொல்லி நினச்சேன். கரெக்டாக திரும்ப இந்த கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஆரா, உங்களுடைய க்ரௌன் சாக்ரா எல்லாமே வந்துட்டு ஒரு ஹை ஆக்டிவ் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாகாளியோட கௌரி தேவி நம்பர் 43 ரொம்பவே ஒரு அழகான, ஒரு வசீகரமான ஒரு ஃபேஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பர்சன்ஸ் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, உங்களை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறத கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுடைய ஒரு ரியாலிட்டி, ஒரு நிறைய ஒரு ஷேடோ திங்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் 90 to 95% நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. அந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஏதோ ஒரு பேசுகிற திறமையாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் போல்டாக அந்த சில விஷயங்களை நீங்கள் உலகத்துக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்துறீங்க. அந்த விஷயங்களை தெரியப்படுத்துறீங்க. நீங்கள் உங்களால் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும், சாதிக்க முடியுன்றதை நீங்கள் வெளி உலகத்துக்கு, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் தயங்கிட்டு இருந்த, நிறைய பேசுகிற விஷயமா இருக்கட்டும், சில ஒர்க் நீங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஒருத்தவங்க தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் போல்டாக நீங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, இதனால உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணுறீங்க. இதனால நிறைய ஒரு எதிர்பார்க்குற ஒரு நாலேஜாக இருக்கட்டும், நிறைய பேர் இதை பார்க்குறவங்க மேபி சில பேர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், ஒரு கிளாசிக்கல் சிங்கிங் அந்த மாதிரியான விஷயம் இருக்கணும். கிளாசிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் சம்திங்ஸ் ரெஃபர் பண்ணுது. அந்த மாதிரி க்ரியேட்டிவான சில விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட், அதிகமான ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் மட்டும் உணர மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை ஒரு புதுசாக நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான திங்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துருக்கு. உங்களுடைய சில விஷயங்கள், உங்களுடைய தோற்றத்தில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, நிறைய பேர் உங்களை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்களாக கூட இருக்கட்டும்,
இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு பர்சனை நீங்க மற்றவங்களுக்கு காட்டுறீங்க. மேல் ஆர் ஃபீமேல், நீங்க வேறு மாறுபட்ட ஒரு பர்சனா, நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பர்சனே இல்லைன்றத உங்களுக்குள்ள நீங்க உணர்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மனிதன் போல நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச், டிஃப்ரெண்டா நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் எல்லாமே நீங்க பாக்குறீங்க. இதுக்கு முன்ன நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணா, நீங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா அப்போ நீங்க பார்த்த விதம் வேற, இப்போ நீங்க பாக்குற விதம் வேற, ரொம்பவே சேஞ்ச் இருக்கு. The 3 cards. உங்களுடைய ஒரு ஒரு பிரிசன்ல அடைப்பட்ட மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருந்திருக்கீங்க பாஸ்ட்ல. நிறைய விஷயங்களை நீங்க அந்த டைம் மிஸ் பண்ணீங்க. நீங்க உங்களை நீங்களே நிறைய இடத்துல நீங்க மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ண மாதிரி இருக்கு நீங்க அந்த டைம்ல. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க இப்போ உங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த விஷயங்கள் எடுத்துட்டு கூட வர வேண்டாம் புதுசா. நீங்க அந்த ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை நீங்க வெளிப்படையா வெளி உலகத்துக்கு நீங்க காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த அடைச்சி உங்களுக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் அடைச்சி வச்சு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க அந்த டைம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்குது, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறீங்க. எதுவுமே மறைமுகம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்படிதான் இருக்கு. ஓகே, மவுண்டெயின்ஸ், நிறைய காடு மலை எல்லாம் தாண்டி வந்தாச்சு. நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள், ஏற்ற தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு ஸ்டேபிள் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நீங்க ரீச் ஆன உடனே உங்களுடைய மைண்ட் செட் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மைண்ட் இருக்கட்டும், மனசு இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் சாந்தப்படுத்தி ஒரு அமைதியா எது இருந்தாலும் யோசிக்கணும், பார்க்கணுன்ற ஒரு ஒரு நிலைக்கு நீங்க உங்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இப்போ நீங்க தாண்டி வந்த அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவா பாக்குறீங்க. தெளிவா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணீங்க, அந்த டைம் நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்க, நீங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணியிருந்தா நீங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வந்திருக்கும். அந்த சில விஷயங்களை நீங்க வந்துட்டு எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ன்றதெல்லாம் தெளிவா பாக்குறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாத்தையுமே ஒரு லெசன், அந்த லெசன் உங்களுக்கு ஒரு அதிகமா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு இந்த மலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. உங்களை மைண்ட், பாடி, சோல் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனா நீங்க சேஞ்ச் ஆயிருக்கீங்க. யாரும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், யாமினி ராம்குமார் சொல்லிட்டு நம்மளுடைய சோல் ஃபேமிலில இருந்து இந்த ஆரக்கிள் கார்ட் சென்ட் பண்ணாங்க. யாமினி மேம், தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருமே கார்ட்ஸ் அண்ட் ஆரக்கிள்ஸ் எல்லாரும் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோல் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுக்கு லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்கிற சில மெசேஜஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா வரும். காலையில வந்துருச்சு, நேற்று அனுப்புனா, நேற்று வந்துச்சு காலையாச்சு தெரியல, இன்னைக்குதான் என் கைக்கு வந்துச்சு கார்ட்ஸ் ஈவினிங்கா. நான் உடனே வெளியில போயிட்டேன், 4 o'clock மேல வெளில போயிட்டு இப்பதான் வந்தேன். இது டைம்லெஸ் ரீடிங். நீங்க எப்பவே பாக்குறீங்களோ உங்களுக்கு என்னோட ரீடிங்ஸ் நான் சொல்லலைனாலும் டைம்லெஸ் ரீடிங்ஸ் தான் எல்லாமே. ஏதாவது 1-2 ரீடிங் தான் உங்களுக்கு டைம்லெஸ் இருக்காது. நான் சொல்லலைனாலும் சில ரீடிங்ஸ் டைம்லெஸ் ரீடிங். ஓகே, தூக்கம் கண்ணில் இருக்கு, அதே சமயத்துல டைட்னஸ் இருந்தாலும் நான் அப்படியே போய் படுக்க போனேன்னா எனக்கு மைண்ட்ல எல்லாம் இதே தான் ஓடிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு ரீடிங் அப்லோட் பண்ணல, யார் யார் எதிர்பார்க்கறாங்க தெரியல, யாரு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல, எனக்கு தூக்கமே வராது. அதனால ஓகே, நம்ம ஒரு ரீடிங் பண்ணிட்டு போய் தூங்குவோம். பட்டர்ஃப்ளை, நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள சேஞ்சஸ், ரோஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கீங்க.
ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச். சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னு. சேஞ்ச், நிறைய விஷயங்களை தாண்டி உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் பாக்குறீங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு அதுக்காக தான் நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு மேஜிக்கல் லைஃப், அந்த ஒரு மேஜிக்கல் லைஃப், ஒரு அபண்டன்ட் லைஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கார்ட்ஸ் எல்லாமே எடுக்க ஒரு இதுவாக வந்துட்டு பிளெஸிங்ஸ் உங்களுக்கான பிளெஸிங்ஸ், அட்வென்ச்சர். உங்களுடைய லைஃப் ஒரு அட்வென்ச்சரோட கம்மியான லைஃப் கிடையாது. இப்போ ஒரு மனைவி ஸ்டில்னஸ், ஒரு அமைதியா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல ஒரு லெவல் வந்தோன்னா ஒரு அமைதியா இருந்துட்டு நீங்க எல்லாத்தையும் கிளியரா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல், அமைதியா இருக்கிறீங்க. எல்லா விஷயமும் உங்களுடைய லைஃப்ன்றது ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கு. சில விஷயங்கள்ல ஒரு வைல்டு லைஃப் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு அமைதியான ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க. உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி கடவுள் உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல சின்ன சின்ன பிளெஸிங்ஸை நீங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ்க்காக நீங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஒரு ஜேர்னி, உங்களுடைய டெஸ்டினேஷன் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அடைவீங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான ஆரக்கிள் மெசேஜஸ். ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். கண்டிப்பா எல்லாருக்கும் ரெசனேட் ஆயிருக்கும்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றத சொல்லி. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ் அண்ட் குட் நைட். நைட்ல பாக்குறவங்களுக்கு குட் நைட். யார் எப்போ பாக்குறீங்கன்னு தெரியல, நைட் பாக்குறீங்களா இல்ல பகல்ல பார்க்க போறீங்களான்னு. Okay, take care. Bye.